குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பாய்ஸ். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லலையடா, அதுக்குள்ள ஏன்டா இப்படி கத்துறீங்க? இன்னும் நான் சொன்னா என்ன பண்ணுவீங்க? சார் நாளைக்கு லீவ் தானே சார்? எக்ஸாம் கேன்சல் தானே சார்? நம்ம ஐவி தானே போறோம் சார். கல்ச்சுரல் ஈவெண்ட் தானே. ஏய் எல்லா நிமிஷம் அமைதியா இருங்கடா. சார் உங்களுக்கு மேரேஜ் தானே? போதும் நிறுத்துங்கடா, உங்க கற்பனை குதிரையை கட்டி போடுங்க. நானே சொல்லிடுறேன், நம்ம டிபார்ட்மெண்ட்ல பெங்களூர், மைசூர், ஹைதராபாத் டூர் அரேஞ்ச் பண்ண சொல்லி பிரின்சிபல் சொல்லியிருக்காங்க. சரி சரி, கத்துறதெல்லாம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க. டிபார்ட்மெண்ட் மானத்தை காப்பாத்துங்க. ஏய் பிரபு, டூர் போகும்போது பாய்ஸ் எல்லாம் ஒரே கலர்ல ஊடி போட்டு கலக்குறோம்டா. ஓகேடா மாப்ள, மாஸ்க் காட்டிடுவோம். ஏய், நம்ம சொல்றதெல்லாம் எவனும் கேட்க மாட்டான்டா. நீ தானே ரெப்பு, நீயே எல்லாத்தையும் சொல்லிரு. டேய் இருக்கடா, அங்க பாடுறா, யாரா அது? வேற யாரு? நம்ம காலேஜ் படிக்கிற பிள்ளையாதான் இருக்கும். நம்ம காலேஜ் சொல்ற, இதுவரைக்கும் என் கண்ணிலே படல. எப்படா? ஆமா, உன் கண்ணு சிசிடிவி கேமராவா? அதுல யாராலையும் படாம இருக்கவே முடியாது. வேலைய படுறா. டேய், அவ யாரு என்னன்னு உடனே தெரியணும்டா, இல்லன்னா என் தலையை வெடிச்சிருண்டா. டேய் சார் சொல்லிட்டாரடா, போய் எல்லாம் விசாரிச்சுடுவாங்க. டேய், நீங்க படிக்க வந்தீங்களா? வேற எதுக்குடா வந்தீங்க? ஒழுங்கா போய் படிச்சு உருப்படுற வேலையை பாருங்கடா. டேய் சும்மா இருடா, இவன் வேற. டேய் மாப்ள, எனக்கு யாரா இருக்கா? நீ தானே என் ஃப்ரெண்டு. டேய் ப்ளீஸ்டா, அவ யாரு என்னன்னு விசாரிச்சு சொல்லுடா. சரி சரி, அலையாத. நம்ம டான்ஸர் டயானா கிட்ட கேட்டா அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வச்சிருவா. ஏய் அங்க பாரு டயானா. ஏய் டயானா, ஏய் இவ ஒருத்தி இது காதுல ஒண்ணு மாட்டிக்கிட்டு இருப்பா. என்னடா எல்லாம் ஒரே கேங்கா இருக்கீங்க? ஒன்னும் சரியில்லையே. சரி, நீ இப்ப என்னத்துக்கு என்ன கூப்பிட்ட? ஒண்ணும் இல்ல, அங்க பாரு, அந்த பிங்க் கலர் சுடி யாரு? ஏய் யாரா இருந்தா உனக்கு என்னடா? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, நம்ம சுதன் தான். ரொம்ப ஈகரா இருக்கான். அந்த பொண்ணு யாரு, என்ன என்ன டிபார்ட்மெண்ட்னு டீட்டெயில்ஸ் தெரியணும். அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஓஹோ, கதை அப்படி போகுதா? அவ பேரு சுதா. நம்ம காலேஜ்ல சுதாவா? என்ன ஒரு பேர் பொருத்தம். சுதன் சுதா, வேற லவுடரா மச்சான். ஆரம்பமே அமர்கலம் தான், பெயர் பொருத்தமே சூப்பரா இருந்துச்சு. மனசு பொருத்தமா பாத்துட்டோம்னா அப்புறம் டும் டும் தான். டேய், நீங்க எல்லாம் திருந்தவே மாட்டீங்களாடா? ஃப்ரெண்டு ஒருத்தன் தப்பு பண்ணா அவனை திருத்துறது இல்லாம நீங்களும் கூட சேர்ந்துட்டு ஜோரேத்தி விடுறீங்க. ஏய் பிரபு, அட்வைஸ் ஆரம்பிச்சான அந்த பூமர். பூமரா? இப்ப அப்படிதான்டா தெரியும். டேய் சுதன், இவனுங்க பேச்செல்லாம் கேட்காத. உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வச்சிருக்காங்க, அத யோசி. அப்பா அம்மாவா? அவங்கள பத்தி யோசிக்க இவங்களுக்கு எல்லாம் எங்க நேரம் இருக்கு? இவங்க யோசனை எல்லாம் எப்படி வீணா போறதுன்னு தான் இருக்கு. சேரானுங்க பர் செட்டு, போங்கடா எல்லாம். இல்ல சார், சும்மா எல்லாம் ஒரு டைம் பாஸ் தான். டைம் பாஸா? டைம் பாஸ் பண்றேன்னு லைஃப்ல கிடைச்ச நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பாஸ் பண்ணிடாதீங்க. கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறணும்னு நினைங்க. ஓகே சார், நான் வரேன். மிஸ், ஹலோ மேடம். சுதா, 1 மினிட். என்ன வேணும் உங்களுக்கு? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் பின்னாடியே சுத்துறீங்க. என்ன விஷயம்? பின்னாடியே சுத்துறேன்னு தெரியும்ல, அப்புறம் என்ன வேணும்னு கேக்குறீங்களே, இது நியாயமா? நினப்பதான் பொழப்ப கெடுக்குது. காலேஜுக்கு படிக்க வரீங்களா, பொண்ணுங்க பின்னாடி சுத்த வரீங்களா? எந்த பொண்ணுக்கு பின்னாடி நான் சுத்தினதே இல்ல சுதா. டேய் ஜாக், சொல்லுடா. ஆமா சுதா, சுதன் எந்த பொண்ணையும் நிமிர்ந்து கூட பார்த்தது இல்ல. ஆமா ஆமா, அவனால நிம்மறவே முடியாது. அடிக்கடி பேக் பெயின் வந்துடும். டேய் சேச்சே, சும்மாதான் சொன்னேன். சுதன் ரொம்ப அடக்கமானவன். ஏண்டா? ஏய் சும்மா இருடா. சுதா, அவனுங்க கிடக்குறானுங்க. சுதன் உண்மையாவே உன்னை நேசிக்கிறான். போதும் போதும், நிறுத்துங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. இதெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோங்க. ஏய் டயனா, எங்கடி போன? அந்த சுதன் வந்து ஏதோ வளர்றான். அவன் வேற பொழுதனைக்கும் சுதா சுதா சுதான்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி உளறிக்கிட்டே கிடக்குறான். அப்படியா? என்னடி நடக்குதுங்க? டயனா, ஏண்டி உனக்கு இந்த வேலை? உனக்கு என்னடி? சுதன் சுதா மேல உயிரே வச்சிருக்கான். எனக்கே அவளை பார்த்தா பொறாமையா இருக்கு. ஏண்டி லூசு மாதிரி வளர்ற? நீ தாண்டி லூசு. உன்னையே ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அத கூட புரிஞ்சுக்காம இருக்கியே. லூசு லூசு. நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா. போதும் நிறுத்திடி. எனக்கு அவனை பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்னும் தோணல. ஆமா ஆமா, உனக்கு தோணாது. உங்க பேரண்ட்ஸ் உங்களை எல்லாம் நம்பி தானே காலேஜுக்கு அனுப்புறாங்க.
ஏண்டி இப்படி உங்களையும் ஏமாத்தி உங்களை நம்புற பேரண்ட்ஸுக்கும் நம்பிக்கை துரோகம் பண்றீங்க? சரி சரி போதும், லெக்சர் எடுக்காத. அவ ஒரு வகையில தொல்லை பண்றானா, நீ இன்னொரு வகையில பேசியே கொல்லுவ. வா போலாம். நீ தாண்டி லூசு, உன்னையே ஒருத்தன் நினைச்சுக்கிட்டு இருக்கான், அத கூட புரிஞ்சுக்காம இருக்கியே. சுதா, இவனுங்க கிடக்குறானுங்க. சுதன் உண்மையாவே உன்னை நேசிக்கிறான். சுதா, என்ன பண்ணிக்கிட்டீங்க? ஒண்ணும் இல்லம்மா. ஒண்ணும் இல்லையா? இந்த கத்துறேன், என்ன யோசனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயமா? என்ன விஷயமா? தட்டுல சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு, எங்கடி சிந்தனை அலைய விடுற? சாரிமா, எக்ஸாம் வருதுல்ல, அதான் ஒரே டென்ஷன். இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ளாட்டி அடுத்த எக்ஸாம் என்னடி? வர வர போக்கே சரியில்லை, படிச்சு உருப்புற வழிய பாரு. அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் உங்க பிள்ளை. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. ஒவ்வொரு செயலுக்கும் முடிவுண்டு, இறைவனை தீர்ப்பிலே இதயம் மறவாதிருந்தாலே, இளமை மாயை அறிந்திடுமே, இளமை மாயை அறிந்திடுமே. படைப்பினை ரசிக்கும் மனமே, படைத்தவரை ஏன் மறந்தாய்? மாய உலகில் எல்லாம் அழகே, மறையும் வயதை மறந்தாயேனோ? ஆசை அனைத்தும் ஒழிந்து போகும், நாளும் தூரமில்லை. இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை, இதை மண் தோன்றி மண்ணுக்கு போகின்ற மனிதன் அறிவதில்லை. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. புதுராகம் பாடிடுங்கள் வாலிப விடியலிலே, மனதின் கனவுகள் நிறைவேறும் விழிகளின் துணையுடனே. ராணி, சுதா முன்ன மாதிரி இல்லையா? ஏதோ ஒரு மாதிரியா இருக்கால, என்னாச்சு? ஆமாங்க, நானே உங்கள்கிட்ட சொல்லணும்னு இருந்தேன். அடிக்கடி போன் பேசிக்கிட்டே இருக்கிறா. காலேஜ் முடிஞ்சா வீட்டுக்கு லேட்டா தான் வர்றா. கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்றா. சரியா பேசவும் மாட்டேங்கிறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. ஏமா சுதா இவ்வளவு லேட்டு? காலேஜ் இப்பதான் முடிஞ்சிச்சா? ஆமாப்பா, ஸ்பெஷல் கிளாஸ். இப்பதான் எக்ஸாம் முடிஞ்சிச்சு, அதுக்குள்ள என்ன உனக்கு ஸ்பெஷல் கிளாஸ்? இல்லப்பா, ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாங்கப்பா. அப்பா ப்ளீஸ்ப்பா, எனக்கு தலை வலிக்குது, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா. ராணி, அவன் சந்தேகப்பட்டது சரிதான். இவ என்ன செய்ய காத்திருக்கிறாளோ? பொம்பளை பிள்ளைய கண்டிக்காம வளர்த்துட்டோமோ அப்படின்னு மனசு ரொம்ப அடிச்சுக்குது. கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா, என்ன ஏதுன்னு அவள்கிட்ட விசாரிப்போம். ஏதோ தெரியாம எதுலயாவது மாட்டிருப்பா. எடுத்து சொன்னா கேட்டுக்குவா, நீங்க கவலைப்படாதீங்க. சுதாமா, ஏன் மாதிரி இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிஸ்டர். ஒன்னும் இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது, ஆனா உங்க மனசுல ஏதோ ஒரு கவலை இருக்கு. என்னத்த சொல்றது, சுதா முன்ன மாதிரி இல்ல, அவ போக்கே சரியில்லை.
நம்ம சுதாவா? நம்பவே முடியலையே. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா அவ அதையெல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டேங்குது. அதை நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. கவலைப்படாதீங்க ராணி, நம்ம ஜெபம் பண்ணுவோம். கண்டிப்பா சுதா மாறுவா. சரிங்க சிஸ்டர், நீங்க பேசுனது எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நீங்க வந்து என் வீட்டுக்கு கொஞ்சம் ஜெபம் பண்றீங்களா? சரி ராணி, கண்டிப்பா சாயங்காலம் வரேன். சுதன், என்னாச்சு உனக்கு? கழுத தேஞ்சு கட்டணம் பான மாதிரி ஆகிற. சார் அப்படிலாம் இல்லை சார். உன் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்து. பெர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. டேய், நீங்க 3 பேரும் படிப்பை தவிர மீதி எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சார் நாங்களாம் சூப்பரா படிச்சிருக்கோம் சார். இந்த செம்ல பாருங்க சார் எவ்வளவு மார்க் வருதுன்னு. மார்க் தானே வரும் வரும். நீங்க பண்ற வேலைக்கு மார்க்கா? என்னத்த சொல்றது? சுதன், இவங்க கூட சேர்ந்து லைஃபை ஸ்பாயில் பண்ணிடாத. ஓகே சார், இனிமே நீங்க கூட சேர மாட்டேன் சார். ஏய் இங்க வா, எங்க கூட சேர மாட்டியா? ஆமா, இவர் நல்லவர் ஆயிட்டாரு. ஐயா தெரிஞ்சிட்டார் போல, நாங்களாம் விட்டுருவோமா? டேய் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னான்டா. சுதா, எங்கடி போற? என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே, அவ வீட்டுக்கு போறேம்மா. தினமும் உன் ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள் வருமா? பிறந்த நாள், ஸ்பெஷல் கிளாஸ், ப்ராஜெக்ட், ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில போய் சுத்து. ஏமா சும்மா புலம்புறீங்க? இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? நிம்மதி வேணும். அதுக்காக தான் பக்கத்து வீட்டு ஜூலி ஆண்டி வர்றாங்க. நீ எங்கேயும் போகாம வீடு அடங்கி இரு. ஜூலி ஆண்டி வந்தா நான் ஏன் வெளியே போக கூடாதுமா? உன்னை பார்க்க தான் வர்றாங்க. வாங்க வாங்க, நல்ல வேலை வந்துட்டீங்க. இவ வெளியில போறேன் நிக்கிறா. என்னம்மா சுதா, படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருக்கு ஆண்டி. படிப்பெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. இவ தான் வீணா போயிட்டு இருக்கா. கோவப்படாதீங்க சுதாமா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இப்படிதான் ஆண்டி, தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்படுறாங்க. உன் மேல உள்ள அக்கறையில தாம்மா கோவப்படுறாங்க, மத்தபடி ஒண்ணும் இல்லம்மா. இதுல என்ன ஆண்டி தப்பு இருக்கு? நான் ஒன்னும் சின்ன பிள்ளை இல்ல, பிஜி பண்ணி முடிக்க போறேன். என் வாழ்க்கைய பத்தி அக்கறை அக்கறைன்னு சொல்லி அவங்களும் கோவப்பட்டு என்னையும் டென்ஷன் ஆக்குறாங்க. என் வாழ்க்கைய பத்தி எனக்கு மட்டும் அக்கறை இல்லையா? இல்ல அறிவுதான் இல்லையா? என்னைய ஒரு குற்றவாளி மாதிரியே ட்ரீட் பண்றாங்க. உனக்கு வயசு இருக்கு, அறிவு இருக்கு, ஆனா அதை விட உன் மேல அன்பும் அக்கறையும் உன்னை பெத்தவங்களுக்கு இருக்காதா? இல்ல இருக்க கூடாதா? அதனாலதாம்மா இதயத்தை எனக்கு தா என்று பைபிள் சொல்லியிருக்காரு. சாரி ஆண்டி, பைபிள், ஆண்டவர் இதெல்லாம் கிறிஸ்தவங்களுக்கு தான் சொல்லி இருக்காங்க, எங்களுக்கு இல்ல. அதனால என்கிட்ட இத பத்தி எல்லாம் பேசாதீங்க. சுதா, ஓங்க அரைஞ்சிடுவேன். ஆண்டி கிட்ட என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உடனே சாரி சொல்லு. இப்படிதாங்க, வாயே திறக்க முடியல. நம்ம ஒண்ணு சொன்னா கூட கூட பேசுவா. கவலைப்படாதீங்க ராணி, நாளைக்கு எங்க பாஸ் எங்க வீட்டுக்கு வராங்க. நீங்க 2 பேரும் வாங்க, நம்ம ப்ரேயர் பண்ணலாம். ஏய் ஸ்டெஃபி, உங்க அம்மா சும்மாவே இருக்க மாட்டாங்களா? எங்க அம்மாவா? என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்களா? எங்க வீட்டுக்கு தேவையில்லாம வந்து எங்க அப்பா அம்மாட்ட ஏதேதோ சொல்லி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க. உங்க அம்மான்றனால சும்மா இருந்தேன், இல்லாட்டி நல்லா பேசியிருப்பேன். சாரி சுதா, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, நான் எங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன். அப்பா, அம்மா எங்கப்பா? ஏம்மா இவ்வளவு கோவமா இருக்க? அம்மா பிரேயர் போயிருக்காங்கப்பா. என்னப்பா பிரச்சனை உனக்கு? பின்ன கோவமா இல்லாம நேத்து காலேஜ்ல என்ன ஆச்சுன்னு தெரியுமாப்பா உங்களுக்கு? அம்மாட்ட சொல்லி வைங்கப்பா, மத்தவங்க குடும்ப பிரச்சனை நமக்கு எதுக்குப்பா? ஸ்டெஃபிமா, அவசரப்பட்டு எதையும் பேசக்கூடாது. ஸ்டெஃபிமா, பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க பொண்ணு பிரச்சனையா வந்து ஏதோ அம்மாட்ட அழுதுருக்காங்க. அவங்க நம்ம கத்தரை பத்தி, நம்ம கத்தரோட பிள்ளைங்க, அதை கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா? கத்தரை பத்தியும் அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு அந்த பொண்ணுகிட்டையும் பேசியிருக்காங்க. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் நீ வேற, அந்த பொண்ணு வேற இல்லம்மா. நாங்க உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல. காலேஜ்ல மற்ற பிள்ளைங்க என்ன பேசுறாங்கன்னா யோசிக்க கூடாதுமா. கர்த்தர் என்ன யோசிக்கிறாருன்னா நம்ம யோசிக்கணும். இல்லப்பா, காலேஜ்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஒரு மாதிரி பேசவும் தான் எனக்கு கோவம் வந்துருச்சு. சாரிப்பா, இனிமேல் சுதாவுக்காக நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்ப்பா. பிரதர், பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். வாங்க பாஸ்டர், உள்ள வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாஸ்டர். உட்காருங்க பாஸ்டர்.
இவங்க இவங்க எங்க பக்கத்து வீட்டுல இருக்காங்க பாஸ்டர். உங்கள்ட்ட ப்ரேயர் பண்ணலாம்னு வந்திருக்காங்க பாஸ்டர். ஓ, ஓகே ஓகே ஓகே. சொல்லுங்க பிரதர், என்ன விஷயம்? அதை ஏன் கேட்குறீங்க? குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. எங்கள் பொண்ணு சொல்கிற பச்சே கேட்க மாட்டேங்குது. அது போடுற போக்கே சரியில்லை. இதை பற்றி உங்கள்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். எங்கள் பாஸ்டர் ஐயா வருவாங்க, அவர்கிட்ட வந்து ஜெபம் பண்ணிக்கன்னு சொன்னாங்க. அதாயா வந்திருக்கோம். எங்கள் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம். எடுத்தவங்களை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து தான் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன்னு சொல்றாரு. எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க. இது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் சொல்லல, உலகத்துல உள்ள எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, நான் உன் தேவன்னு. ஏன் தெரியுமா? அவர் உலக ரட்சகர். நீங்க எந்த மதமோ இனமோ ஜாதியா வேணாலும் இருக்கலாம். வானத்தையும் பூமியும் உன்னையும் உண்டாக்குன தேவன் உன்னை பார்த்து தான் சொல்றாரு, நான் உன் தேவன்னு. வேதத்துல ரூத்னு ஒரு அந்நிய மார்க்கத்தை சேர்ந்த சகோதரி இருந்தாங்க. என் தேவன்னு ஆண்டவரை ஏத்துக்கிட்ட அவங்க வாழ்க்கையில ஆண்டவர் மிகப்பெரிய நன்மையை செஞ்சாரு. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ என் தேவன்னு யார் யாரெல்லாம் கூப்பிடுறோமோ அவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் அவர் இன்னைக்கு நன்மையை செய்ய போறாரு. நம்ம எல்லாரும் எழுந்து ஜெபிப்போம். என்ன அபி இங்க நிக்கிற? உன்னதான் பார்க்கணும் ஸ்டெஃபி. சும்மாலாம் என்ன தேட மாட்டியே, என்ன விஷயம்? எல்லாம் அந்த சுதனை பத்தி தான். சுதனா? ஏன், அவனுக்கு என்ன? அவன் இந்த சுதா பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். பொதா குறைக்கு இந்த பிரபு, ஜாக், ராகுல் இவனுங்கெல்லாம் அவனு நல்லா ஜோரேத்தி வர்றானுங்க. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? சுதா, நீ தானே ஸ்டெஃபி நல்ல அட்வைஸ் பண்ணணும். ஐயோ, அதெல்லாம் அவங்களோட பர்சனல், அதுல நான் தலையிட முடியாது. இப்படி சொன்னா எப்படிப்பா? சுதா உன் ஃப்ரெண்ட் இல்லையா? அவ வாழ்க்கையில ஒரு தப்பான முடிவை எடுத்துக்கூடாதுன்னு உனக்கு அக்கறை இல்லையா? சரி சரி, ஆனா நான் அவகிட்ட போய் பேச மாட்டேன். அவ என்ன மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிடுவா. இதுக்கெல்லாம் ஆஷ்லி தான் கரெக்ட். நான் அவள்கிட்ட சொல்லி பேச சொல்றேன். ஓகே ஸ்டெஃபி, தேங்க்யூ. ஹாய் ஆஷ்லி. ஹாய். இந்த சுதாவை பத்தி கேள்விப்பட்டியா? எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன பண்ண சொல்ற? நீ அவளுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்ல ஆஷ்லி. அவ என்ன சின்ன பாப்பாவா? இதுல எடுத்து வேற சொல்லணுமா? அப்படிலாம் சொல்லாத. அவ உன்கிட்ட தான் நல்லா பேசுவா. அதுவும் இல்லாம நீ அட்வைஸ் பண்ணா அவ கேப்பா. சரி சரி, அவள்கிட்ட பேசி பாக்குறேன். அந்த ஆண்டவர்கிட்டையும் அவளுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன். சூப்பர் டி. ஃப்ரெண்டுனா நீ தாண்டி ஃப்ரெண்டு. சுதா, எங்க உன ஆளையே பார்க்க முடியல? அந்த சுதனோட சேர்ந்து பழக ஆரம்பிச்சதுல இருந்து நீ சரியில்லை. காலேஜ்ல எல்லாரும் உன்னை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா? யாரு என்ன பேசினாலும் எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. ஆமா ஆமா, உனக்கு ஏன் கவலை? உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அவங்கள பத்தி மட்டும்தான் யோசிப்பாங்க, மத்தவங்கள பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. இப்போ நான் யார பத்தி யோசிக்கணும்ன்ற? இந்த காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார பத்தியும் யோசிக்கணும்ன்றியா? அவங்கெல்லாம் வேணாம் சுதா, உங்க அப்பா அம்மா பத்தி யோசி. அவங்களுக்கு உலகமே நீதான். நீ உன் இஷ்டத்துக்கு ஒரு வழிய பார்த்துட்டு போனா அவங்கள பொறுத்த வரைக்கும் முழு உலகமே இருட்டு போன மாதிரி ஆயிரும். நீ படிச்சவ தானே, இததான் உன்னை யோசிக்க சொல்றேன். ஆஸ்லி, என்னமோ சின்ன பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட எல்லாம் பேசாத. எங்க அப்பா அம்மாவை விட என் எதிர்காலத்துல எனக்கு அதிக அக்கறை இருக்கு. வாழ போறது நான் தான், அவங்க இல்ல. அதனால நான் செலக்ட் பண்ணது கரெக்டா தான் இருக்கும். அப்படி சொல்லுடி சுதா. இப்பதாண்டி நீ என் ஃப்ரெண்டு. வாழ போறது அவதான், நீ ஒண்ணும் இல்ல. அவ லைஃப அவ டிசைட் பண்றது கூட அவளுக்கு உரிமை இல்லையா? வந்துட்டியா? இனி அவ்வளவுதான். ஏ சுதா, எனக்கு பசிக்குது, வா ஹோட்டல் போலாம்.
பசிக்கலாம் இல்ல, நான் வரப்ப ஃபுல்லா சாப்பிட்டு வந்துட்டேன். அவளை அவாய்ட் பண்ணதான் அப்படி சொன்னேன். வாடி, அப்படியே எங்க வீட்டுக்கு போலாம். வீட்ல எல்லாரும் ஃபங்க்ஷன் போயிருக்காங்க, நானும் தனியா தான் இருக்கேன். ஐயோ, எனக்கு முக்கியமான வேலை இருக்குடி. அப்படி என்ன உனக்கு வேலை இருக்க போகுது? அவன் கூட சேர்ந்து எங்கேயாவது சுத்துவ. இன்னைக்கு ஒரு நாள் என் கூட ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே ஓகேடி, ஆரம்பிச்சிடாத. நான் உன் வீட்டுக்கு வரேன். சரிடி, நீ செலக்ட் பண்ணது கரெக்டாவே இருக்கட்டும். அந்த செலக்ஷன்ல உங்க 2 பேரோட அப்பா அம்மா மனசு சந்தோஷப்பட்டு ஏத்துக்குவாங்களா? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. ஆனா போக போக ஏத்துக்குவாங்க. இங்க பாருடி, இந்த பேக் வாங்கினேன். வாங்கும்போது இந்த பிராண்ட் பத்தி எங்க அம்மாவுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன் வாங்கினேன்னு திட்டினாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் இந்த ஸ்லிப்பர் வாங்கினப்பையும் எங்க அப்பா அந்த கத்துனாரு. அவருக்கு இந்த கம்பெனி ஸ்லிப்பர் பத்தி ஒன்னும் தெரியாது. நான் போட்டு பழகினதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அந்த மாதிரி தாண்டி சுதனை பத்தி அவங்களுக்கு ஒன்னும் தெரியாது. அதனால அவனை வேணான்னு சொல்லுவாங்க. ஆனா நான் எப்படியாவது கல்யாணம் பண்ணிடுவேன். கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவாங்க. தட்ஸ் ஓகே. நீ தாண்டி இத ஒரு பெரிய பிரச்சனையாக்குற. சுதா, நீ இவ்ளோ பெரிய முட்டாளா இருப்பன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. செருப்பு மாதிரி, பேக் மாதிரி உன் எதிர்காலத்தை அவ்ளோ சீப்பாக்கிட்டியே. அவங்களுக்கு பிடிக்காத செருப்பை நீ வாங்கினா வேணாம்னு சொல்லி இருக்கலாம். அப்புறம் கொஞ்ச நாள் தானே, இந்த செருப்பு தேஞ்சதுக்கு அப்புறம் வேற நல்ல செருப்பு வாங்கிக்கலாம்னு அவங்க மனசை தேத்திருப்பாங்க. இந்த பேக் அவங்களுக்கு பிடிக்காம இருந்திருக்கலாம். சரி பாவம், பொண்ணு ஆசைப்படுறாளே, அந்த பேக் பழசானதுக்கு அப்புறம் வேற நல்ல பிராண்ட் வாங்கி தரலாம்னு விட்டுருக்கலாம். ஆனா சுதா, திருமணம்ன்றது அப்படியா? அவங்க மனசுக்கு பிடிக்காம நீயா உன் விருப்பத்துக்கு உன் வாழ்க்கை துணையை தேர்ந்துக்கிட்டா உன் பேரண்ட்ஸ் அவங்க லைஃப் ஃபுல்லா மனசுல ஆறாத ஒரு காயத்தோட வாழ்வாங்க. உன்னை பெத்து வளர்த்து உனக்காக அவங்களோட சின்ன சின்ன ஆசைகளை கூட தியாகம் பண்ணி நீயே அவங்களோட உலகம்னு வாழ்றவங்கள கஷ்டப்படுத்துவதுதான் உன் சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை நீ நல்லா அனுபவி. இப்ப கூட சுதா, உங்க அப்பா கிட்டயும் உங்க அம்மா கிட்டயும் போய் உங்க மகள் இப்படி எல்லாம் பண்றான்னு யாராவது சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? நம்ப மாட்டாங்க. என் பொண்ணு அப்படி எல்லாம் செய்ய மாட்டான்னு எங்க அப்பா அடிச்சு சொல்வாரு. அடி பாவி, உன்னை பெத்தவங்க உன் மேல இவ்ளோ நம்பிக்கை வச்சிருக்காங்கல்ல, அந்த நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுத்திருந்தா கூட நீ இதெல்லாம் செஞ்சிருக்க மாட்ட. ஹலோ, எங்க சுதா இருக்க? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? இரு என் ஃப்ரெண்டு வீட்ல தான் இருக்கேன். வரேன். ஓகே, சீக்கிரம் வா. டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன்டி. பஸ் ஸ்டாப்ல வந்து என்னை இறக்கி விட்டுரு. இன்னொரு நாள் கண்டிப்பா வரேன். பஸ் ஸ்டாப்ல தானே? வா இறக்கி விடுறேன். என்னடி பஸ் ஸ்டாப் நீ இங்க கூட்டிட்டு வந்துட்ட? இருடி, நான் சொல்ல வந்ததை இன்னும் சொல்லி முடிக்கல. அப்படி என்னதான் சொல்ல போற? சொல்லு. இவங்கதான் உனக்கு பேரண்ட்ஸா இருக்கணும்ன்றது நீ எடுத்த முடிவா? இல்ல, கடவுள் எடுத்த முடிவு. நீ எவ்வளவு உயரத்துல இருக்கணும், எந்த கலர்ல இருக்கணும், எந்த நாட்டுல பிறக்கணும்னு யார் டிசைட் பண்ணா? கடவுள் தான் டிசைட் பண்ணாரு. ஏண்டி இதெல்லாம் போய் கேட்டுட்டே இருக்க? இருடி, நீ கேட்காமலே உனக்கு நல்ல அப்பா அம்மாவை கொடுத்தாரு, நல்ல அக்காவை கொடுத்தாரு, அண்ணனை கொடுத்தாரு. வாழ்க்கையில உனக்கு வேண்டிய எத்தனையோ விஷயத்த நீ யோசிக்காமலேயே கடவுளே யோசிச்சு உனக்கு செஞ்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப ஒரு நல்ல வாழ்க்கை துணைய மட்டும் ஏன் நீயே தேடணும்னு நினைக்கிற? அதையும் அவர்கிட்டயே கொடுத்துட்டா அவர் நல்ல கொடுக்க மாட்டாரா? உனக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ எனக்கு தெரியாதுடி. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. கனமுள்ளது அப்படின்னா மரியாதைக்குரியது. கல்யாணம்ன்றது ஒரு மதிப்புக்குரிய விஷயம்டி. அத நிறைய பேர் கேலி கூத்தா ஆக்கிட்டாங்க. மதிப்புக்குரிய விஷயம் மதிப்பா நடக்கணும். அந்த மதிப்பை அநேகர் கெடுக்கிற மாதிரி நீயும் கெடுத்துறாதடி. இன்னைக்கு காலையில நான் பைபிள்ல ஒரு வசனம் படிச்சேன். என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாகன்னு நீதிமொழிகள் 23:26 எழுதப்பட்டிருக்கு. ஆண்டவரிடம் இதயத்தை கொடுத்துட்டா வாழ்க்கையில தடுமாறாம நடக்கலாம். இதயத்தை உலகத்தின் மாய்களுக்கு கொடுத்த அநேகரோட வாழ்க்கை
தாறுமாறா போயிடுச்சு. புரியுது, நீ சொல்ல வர்றது எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா அந்த சுதன் நல்லவண்டி. நான் என்ன கெட்டவன் நான் சொல்றேன்? நல்லவனாவே இருந்தாலும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்றதுல உங்க 2 அப்பா அம்மாவும் பரிபூர்ணமா சம்மதிச்சு சந்தோஷமா வாழ்த்தினாதாண்டி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாளைக்கு உனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை கல்யாண வயசு வரும்போது அந்த பிள்ளைய பற்றி உங்க 2 பேருக்கும் எவ்வளவு கனவுகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், திட்டங்கள்லாம் இருக்கும். ஆனா அந்த பிள்ளை உங்க எதிர்பார்ப்பு, ஆசை, கனவு, திட்டம் எல்லாத்தையும் கால்ல போட்டு மிதிச்சு என் மனசுல நான் நினைக்கிறது தான் எனக்கு நடக்கணும், என் வாழ்க்கைய பத்தி யோசிக்க பிளான் பண்ண உங்களுக்கு உரிமை இல்ல அப்படின்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? போதுண்டி, நிறுத்தடி, கேட்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அந்த கஷ்டத்தை உங்க 2 அப்பா அம்மாக்கும் கொடுத்துட்டு அந்த கஷ்டத்தின் மேல இஷ்டமா வாழ முடியுமான்னு நீயே சொல்லு. ஆமாண்டி யாஸ்மி, நீ சொன்னது எவ்வளவு கரெக்ட்னு இப்பதான் தெரியுது. என்னை சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஆனா நீ மட்டும்தான் யதார்த்தமான உண்மையை சொல்லி என் கண்ணை திறந்து விட்ட. ரொம்ப தேங்க்ஸ் டி. இப்ப இந்த நிமிஷத்துல இருந்து என்னுடைய எதிர்காலம், என்னுடைய ஆசை எல்லாம் என்னையே நம்பி இருக்கிற என் குடும்பத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்கற மாதிரி தான் இருக்கும். சுதன், என்னாச்சுடா? கன்னத்துல கை வச்சிருக்க கப்பல் கவுந்த மாதிரி. சுதாவை பார்த்து 10 நாளைக்கு மேல ஆச்சு. ஃபோன் பண்ணாலும் மட்டும் பட்டும் படாம பேசுறா, என்னன்னு தெரியல. ஒருவேளை உன்னை விட்டுட்டு அப்படியெல்லாம் சொல்லாதடா, என்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த டயானாட்ட கேளுடா, நிச்சயமா உண்மை தெரிஞ்சிருக்கும். டேய் அங்க பாரு, டயானா. கும்பிட போன சாமியே குறுக்க வந்துருச்சு. ஆமா ஆமா, காரியம் ஆவணனா சாமின்னுவ இல்லனா. டயானா, சுதனை பாரு, புலம்பிக்கிட்டே இருக்கான். சுதா பேசுறதே இல்லையா அப்ப? என்னன்னு தெரியலடா, சுதா என்கிட்டயும் சரியா பேச மாட்டேன்றா. அவ முன்ன மாதிரி இல்ல. டயானா, சுதா என்கிட்ட பேசாம இருக்கவே மாட்டா. என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் பேசி பாரு எனக்காக. சரி சுதன், உனக்காக நான் சுதா கிட்ட போய் பேசுறேன். ஓகே, பாய். சுதா, என்ன உன்னை ஆளையே பார்க்க முடியல? நேத்து கூட டயானா கிட்ட சொல்லி அனுப்புனேன். டயனா சொன்னா. அதுக்கு முன்னாடி நானே உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். சுதன், நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. சொல்லு சுதா, என்ன சொல்ல போற? சுதன், நமக்குள்ள இருக்கிற இந்த பழக்கத்தை இனிமேல் கண்டினியூ பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். சுதா, என்ன பேசுற? உனக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு? பைத்தியம் தெளிஞ்சிருச்சு சுதன். நான் ஒரு கேள்வி கேக்குறேன், உண்மையா பதில் சொல்லு. நீயும் நானும் பழகுறோம் அப்படின்னு யாராவது போய் உங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்றவன் செத்தான், நம்பவே மாட்டாங்க. என் பையனை பத்தி எனக்கு தெரியும், நீ யாருடான்னு சொல்றதுன்னு எங்க அப்பா சண்டைக்கே போயிடுவாரு. பாரு சுதன், உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. அப்படி அவங்க கேள்விப்பட்டது உண்மைன்னு தெரிஞ்சா அவங்க மனசு எவ்வளவு உடைஞ்சு போகும். ஏன் சுதன், நம்மள பெத்தவங்களோட மனசை உடைச்சு அது மேல நம்ம வாழ்க்கைன்ற கட்டடத்தை கட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறியா? சரி சுதா, நம்ம வாழ்க்கை டிசைட் பண்ணக்கூடிய உரிமை நமக்கு இல்லையா? கண்டிப்பா இருக்கு சுதன். ஆனா நாம எடுத்த இந்த முடிவால நம்ம பெத்தவங்க சந்தோஷப்படுவாங்களா? இந்த உலகத்துக்கு முன்னாடி, சமுதாயத்துக்கு முன்னாடி அவங்க தலை நிமிருவாங்களா இல்ல தலை குனிவாங்களா? நீயே சொல்லு. அது நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்து இப்ப வரைக்கும் அவங்களுடைய எதிர்காலமே நம்ம தானே சுதன். நம்ம கல்யாணத்தை பத்தி அவங்க என்ன எல்லாம் கற்பனை பண்ணி வச்சிருப்பாங்க. உண்மையா அப்பா அம்மாவுக்கு மதிப்பு கொடுத்தா அவங்களோட ஆசைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மதிப்பு கொடுக்கணும் தானே. இதையெல்லாம் யோசிக்காம இப்படி நாம ஒரு முடிவு எடுத்தோம்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கு. சரி, எப்படியோ எனக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த பொண்ணு ஏன் நான் விரும்புற பொண்ணா இருக்க கூடாது? அதுல என்ன தப்பு இருக்கு? இதே கேள்விதான் சுதன் என் மனசுலயும் வந்துச்சு. ஆனா இவங்க தான் உன் அப்பா அம்மா. உனக்கு இந்த சரீரம், இந்த நேரம், இந்த உயரம், இவங்க தான் உன் அண்ணன், இவங்க தான் உன் அக்கா, இதுதான் உன் தங்கச்சி அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்து என்ன படைச்ச ஆண்டவர் எனக்கு யார் கணவனா வரணும் அப்படிங்கறதையும் அவரே பார்த்து கொடுப்பார். அதுவும் எங்க அப்பா அம்மாவோட முழு சந்தோஷத்தோட அவங்கள முன்னிலைப்படுத்தி தான் எனக்கு கல்யாணம் நடக்கணும். அததான் நான் விரும்புறேன் சுதன். இதுதான் உன் முடிவா சுதா? ஏன் முடிவு இல்ல சுதன், உன் முடிவு, நம்ம முடிவு, நம்ம பெத்தவங்களோட முடிவு.
நம்மள படைச்ச கடவுளோட முடிவு எல்லாமே இதுதான். ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நாம 2 பேரும் நம்ம பெத்தவங்களை கட்டாயப்படுத்தி அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சு நம்ம கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோ. நம்ம அப்பா அம்மா ஒவ்வொருத்தையும் போய் கல்யாணத்துக்கு பத்திரிக்கை கொடுக்கும் போது என் பொண்ணு அதுவே ஒரு பையனை செலக்ட் பண்ணிடுச்சு, என் பையன் அவனே ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சந்தோஷமா கொடுப்பாங்களா, துக்கத்தோடு கொடுப்பாங்களா? இத மட்டும் சொல்லு சுதன். ஐயோ வேணாம், போதும் சுதா, இனிமேல் இதை பத்தி பேசாத. துக்கத்தோட மட்டும் இல்ல, அவமானத்தோட தான் பத்திரிகை கொடுப்பாங்க. என்னை பெத்த எங்க அப்பா அம்மாவுக்கு அவமானத்தை நான் கொடுக்க மாட்டேன் சுதா. உனக்கு ரொம்ப நன்றி. எவ்வளவு பெரிய தப்பு செய்ய இருந்தோம், கடவுளே நம்மளை காப்பாத்திட்டாரு. ஓகே சுதா, இனிமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், நம்ம அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா இருப்போம். தேங்க்யூ வெரி மச் சுதா. ஹே ஆஷ்லி. ஹாய் ஸ்டெஃபி. உன்னை தாண்டி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் கைய கொடு. ஏண்டி? இப்போ சுதா வேற லெவல்ல மாறிட்டாடி. அப்படியா? நான் என்னடி பண்ணேன்? ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. நான் என்னடி பண்ணேன்? அபிஷேக் தாண்டி சுதாவை பத்தி சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருந்தான். நம்ம அவனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணுமே. நம்மலாம் கிடையாது, இதுக்கெல்லாம் ஏசப்பா தான் காரணம். நம்ம ப்ரேயர் பண்ணனால சுதனுக்கும் சுதாக்கும் நல்ல புத்தி கொடுத்துட்டாரு ஏசப்பா. சுதன், எப்படா இருக்க? ரொம்ப நல்லா இருக்கேன்டா. எனக்கு நீ எவ்வளவு அட்வைஸ் பண்ண, நான் தாண்டா உன்னை சட்டையே பண்ணல. ஆனா கடவுள் என் கண்ணை திறந்துட்டாரு. எல்லாம் கேள்விப்பட்டேன் சுதன். சுதா என்கிட்ட வந்து சொன்னுச்சு, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுடா. இப்பதாண்டா என் மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சுதாவுக்கு தாண்டா நான் நன்றி சொல்லணும். நீ இப்போதாண்டா என்னோட ஃப்ரெண்டு. உன்னை என் ஃப்ரெண்டுன்னு சொல்றதுக்கு ரொம்பவே பெருமையா இருக்குடா. பைபிள்ல கூட ஒரு வசனம் இருக்குடா, என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தா அப்படின்னு. ஸோ அதனால நம்ம இருதயத்தை முழுசா ஏசப்பாட்ட கொடுத்துட்டா அவர் சந்தோஷத்தினால நம்மளை நிரப்புவார்டா. அதுக்கப்புறம் நம்ம லைஃபே ஜாலியா மாறிடும். எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்ல, எதை பத்தியும் பயப்பட தேவையில்ல. ஏன்னா நம்ம இருதயத்தை தான் ஏசப்பாட்ட கொடுத்துட்டோமே. நம்ம வாழ்க்கையே பயங்கர சந்தோஷமா மாறிடும்டா. அப்புறம் அபி, ஒரு சந்தோஷமான விஷயம். என்னது? எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏய் கங்க்ராட்ஸ்டா. வீட்டுல அம்மா இல்லையா? எல்லாம் சர்ச்சுக்கு போயிருக்காங்கடா. ஃபேமிலி எல்லாம் சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அப்படியா? அம்மா அப்பா வீட்டுல எல்லாரையும் கூப்பிட்டு வந்துரு. கண்டிப்பாடா, கண்டிப்பா. கண்டிப்பா எல்லாரும் வந்துடணும். ஓகேடா, கண்டிப்பா வந்துடுறேன். சரி, அப்ப நான் வரேன். ஜாக்குக்கு பத்திரிகை வைக்கணும், நான் வரேன். ஏய் மச்சான் சுதன், என்னடா ஆளே மாறிட்ட, வேற லெவல்ல இருக்கப்போ. ஆமா ஜாக், நல்லா இருக்கேன். இப்பதான் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கேன். என்னடா உனக்கு லவ் பிரேக்கப் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் கூட நினைச்சேன் நீ தாடி இடிலாம் வச்சுட்டு சுத்திட்டு தெரிவ அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இப்ப என்னடானா ஆளே மாறிட்ட, புது மாப்பிள்ள மாதிரி இருக்க. இப்ப சொன்னாலும் சொல்லாட்டி நான் புது மாப்பிள்ள தான்டா. எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்விடேஷன் கொடுக்கலாம் தான் வந்தேன். கண்டிப்பா நீ வந்துடும். டேய் என்னடா சர்ப்ரைஸ், இங்க இருக்கா? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் ஆண்டா, வாங்கடா. வாங்கடா, ஜாக்கு இன்விடேஷன் வச்சுட்டு அடுத்து உங்க வீட்டுக்கு தான் வரலான்ட்டு இருந்தேன். நமக்குள்ள என்னடா ஃபார்மாலிட்டிஸ், எல்லாத்துக்கும் ஒரே பத்திரிக்கையே கொடுத்துரு, நாங்க வந்துடுறோம். கண்டிப்பா எல்லாரும் ஃபேமிலியோட வந்துருங்க. ஜமாய்ச்சல்லாம்டா மச்சான், வேற லெவல் பண்ணிடலாம்டா. அது சரி, உனக்கு மேரேஜ்ன்றது சுதாக்கு தெரியுமா? தெரியுமாவா? இப்பதான் சுதாவை பார்த்து என்னோட இன்விடேஷன் கொடுத்துட்டு வரேன். அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அடுத்து உனக்கு அவ இன்விடேஷன் கொண்டு வருவா. ஓகேடா ஓகேடா. சரிடா, பாப்போம். அப்ப நான் வரேன். ஒண்ணுமே புரியலையே, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. ஏய் சுதனை பாடுறா, எப்படி திருந்திட்டான். முன்னாடி இருந்ததை விட அவன் முகம் எவ்வளவு பிரைட்டா இருக்கு பாரு. ஆமாடா, நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சார் நம்மளும் திருந்திட்டா என்ன? ஆமாடா, இவனெல்லாம் பார்த்து நம்மளாம் திருந்தாம இருந்தா நம்மளாம் மனசனே இல்லடா. சரிடா, திருந்திருவான்டா. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சுதன். வாப்பா வாப்பா, உள்ள வாப்பா. சார் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு சார். நான் நல்லா இருக்கேன்ப்பா. சார் எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆச்சு சார். நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வரேன்ப்பா. உன்னை இப்படி பாக்குறதுல எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் அந்த அளவுக்கு இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். போன வாரம் கூட சுதாவை பார்த்தேன்ப்பா. சுதா எல்லாம் சொன்னுச்சு. அதுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிருச்சு, இன்விடேஷன் கொண்டு வரேன்னு சொன்னுச்சு. ஆமாங்க சார், நானும் சுதா வீட்டுல இருந்து தான் வரேன். அவளுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் என் மேரேஜ் வந்துடுங்க சார்,
அப்புறம் எல்லாம் நாம எல்லாம் சேர்ந்து சுதா மேரேஜுக்கு போகலாம். கண்டிப்பா வரேன்ப்பா. ஓகே சார், நான் கிளம்புறேன். நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட வந்துடணும். கண்டிப்பா வரேன்ப்பா.